This one continuation of acute and chronic alcohol poisoning. Pupils are contracted but on stimulation. இது வந்து அதர் பர்சன் வந்து அவங்கள வந்து பிஞ்சிங் ஆர் ஸ்லாப்பிங் அப்போ தான் வந்து டைலைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் பாசஸ் இன்டூ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதில் வந்து ஃபேட்டல் டோஸ் வந்து 300 to 400 mg% ஆல்கஹால் பிளட்டில் இருந்ததுன்னா இது காசு ஆகும். ஃபேட்டல் பீரியட் வந்து 12 to 24 hours. தென் Mullen by effect அப்படிங்கிறப்போ வந்து என்னென்னா when a person would appear to be less under influence at the specific alcohol concentration. ஸோ specific blood alcohol concentration அதாவது அவங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறப்ப அவங்க வந்து யூஃபோரியா கண்டிஷன் போயிடுவாங்க. அதனால எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், அவங்களுக்கு ஃபியர்னஸ் இருக்காது எதுவுமே. எப்போல்லாம் வந்து அது ஜீரோ ஆயிடுதோ அப்போ வந்து அவங்க வந்து நார்மல் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து மெல்லன் பை அஃபெக்ட். ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா கீப் தட் இண்டிவிஜுவல் அவே கண்டிஷன். அப்புறம் வந்து சிட்டிங் பொசிஷன், நாட் லேயிங் டவுன். அப்போ அவங்களால உட்கார முடியலன்னா சைடு பொசிஷன், நெவர் செஸ்ட் ஆர் பேக், பிகாஸ் அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரதுனால டெத் காஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இஃப் த பர்சன் அன்கான்சியஸ் மீன்ஸ் ரெக்கவரி த பொசிஷன். அவங்க வந்து அவங்களோட ப்ரீத்திங்கை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் வந்து காஃபி கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து அந்த அதில் இருக்க கஃபைன் வந்து டீஹைட்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும். தென் ஆல்கஹால் gastric லிவேஜ் வித்தின் 2 hours ஆஃப் இன்ஜெக்ஷன். தென் ஹாலிடே ஹார்ட் சிண்ட்ரம். இது வந்து ஹாலிடே அப்போ வீக்கெண்ட் அப்போ அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்களோட த ரிதம் ஆஃப் த ஹார்ட் அஃபெக்ட் ஆகுறதுனா அர்த்திமிக் கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. இதனால் வந்து என்ன வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு chronic alcohol poisoning. When sudden amount of alcohol is consumed for very long time, chronic alcohol poisoning occur. இதோட sign and symptoms இதுலேயுமே 3 stage: physical, mental and moral.